இருந்து திருவாயிர பசுமாடுகள் வைத்து கொள்ளி வைக்கப்பட்ட பிள்ளைதான் இருக்கான்னு இவ்வளவு ஆசையில் வளர்த்திருப்பான். அண்ணே எந்த ஒரு தாயா இருந்தாலும் சரி தன் மகன் படிச்சு பெரிய ஆளாகி நம்மளை உட்கார வச்சு சோறு போடுவானே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். நீங்க படிக்க முடியல அப்படின்னு ஆசைப்பட்டு எங்க அம்மா என்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாயா. பள்ளிக்கூடம் என்னைய கொண்டு போய் சேர்க்கலாமாயா? என்னைக்குடா படிச்சிருக்கேன். ஆமா அண்ணே சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடம் போறது இல்லையா? எங்க போறீங்க? பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி இருந்துட்டு அண்ணே சின்ன வயசுல குண்டடிப்பீல அந்த விலைக்கு நான் போனதில்ல. காடை கொடுக்கறது மாதிரி கட்ட தூக்கிக்கிட்டு என் சக்கம்பட்டி இலக்கினர்களுக்கு வெள்ளமலை காடுன்னு ஒரு இடம். சரி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள பாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நான் வேட்டைக்கு போவது வழக்கம். வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு போறீங்களா? அதனால நான் போக மாட்டேன். ஏன் அப்படி? எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வேட்டைக்கு போகணும் அதே வெள்ளமலை காட்டுக்கு சண்டாலே வெள்ளாடு ஓட்டி வருவா. ஆனா பாடுறா உனக்கு அம்மா நமக்கு ஒரு துணை வேணுமா? அந்த வெள்ளமலை காடு மலை உச்சிக்கல ஒண்டி புளிய மரம். சரி ஒரே ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்தை தூர்ல எத்தா தாண்டி வந்து இவரை பாக்குற புளிய மரத்தை பொந்த சொன்னேன் நான். பாரா அந்த புளிய மரத்தை பொந்துக்குள்ள என்னோட வில்லம்பு காடு கொடுக்கறவா கிட்ட எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டு வேட்டையாட அசைதில சமணியான படுத்திருந்தேன். அதுக்குள்ளே இந்த வந்தாளா ஒருத்தி. ஆமா அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள ஆரம்பிக்கிறதுக்கா இடம் இல்ல. ஏன்னா ஒருத்தி தான் வருவாளா? அண்ணே என் வாழ்க்கையில நான் கட்டுப்பாட்டோட வாழ்ந்தவையா அந்த ஒருத்தியோட. அம்மா மொத்தத்திலேயே எந்த மாதிரி பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. பொம்பளை விட்டா நீ போக கூடாது. அப்படி சொல்லிடாதீங்கடா. அடுத்த மாசம் கல்யாணம் இருக்குது. வச்சிருக்கேன் முத கல்யாணம் தாயா. மேடையில இருக்க வரைக்கும் தினமும் ஒரு கல்யாணம். சரி வாழ்க்கை துணைன்னு ஒண்ணு வேணுமா இல்லையா? அது அப்படித்தாயா கண்டு கதை விட்டுற. அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள சரி அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள ஆடு வைக்கிறத கையிடம் இல்ல. ஆமா நான் இருக்கிற இடத்துக்கு தேடி ஆடை ஓட்டிட்டு வந்தான். அப்பதான் நிமிந்து பாக்குறேன். என் வாழ்க்கையில முறையா ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். சரி பார்த்தா அழகுன அழகு அப்பேற்பட்ட ஒரு அழகு. இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள இவ்வளவு அழகான ஒரு பிள்ளையா. ஆஹா மனசு என்ன பாடுபடும். என்ன பாடுபடும்? யாருமே இல்ல. தன்ன நிலைமையில அவளும் நான் மட்டும்தான் இருக்கிறோம். நீ நினைக்கிற மாட்டேன் தப்பான என்ன இன்ன வரைக்கும் வந்தது கிடையாது. என்னைக்கு இருந்த ஆளும் வாழ்க்கை துறையை பத்தி வரத்தான் போறான். அவன் நல்ல விழுவு கெட்டவளோ. சரி நாளைக்கு ஆத்தாப்ப பேச்சை கட்டி விட்டுட்டு போயிடுறாளோ. ஆமா நம்ம பாக்குற பிள்ளையா இருக்கணும். ரெண்டு பேத்துக்கு மனசு பிடிச்சிருக்கணும். சரி இந்த வாழ்க்கையில அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன். என்னமா இன்னும் மனசுல ஆசைப்பட்டவளதான் கட்டணும். சரி இல்லனா கட்டனா அவளை கட்டுவேன். இல்லாட்டி நாட்டு விட்டு செத்து போயிருக்கு. எதுக்கு அதை உயிரோடு இருக்க? மனசுல நினைச்ச நடக்கலாம். எதுக்கே உயிரை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை. அவளைத்தான் கட்டணும் அப்படின்னு ஆசை. சரி அப்ப யாரு தெரியுமா? யாரு? அப்ப எந்த ஒரு காரியம் தெரியுமா? எந்த ஒரு காரியம்? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்தவர் மலைச்சாமி மலையம்மாள் விட்டெடுத்த 7 பேர் அண்ணன்மார்கள் அவளுக்கு. ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல. சரி 7 அண்ணங்க. 7 அண்ணங்களா? 7 அண்ணங்களுக்கே மலையவளாக பிறந்தவதா அந்த சண்டாளி வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? வெள்ளையம்மா. ஆஹா உங்களுக்கு பேர் பொருத்தம் பாத்தியா? சூப்பர் பேர். அமைஞ்சிருக்குது வெள்ளச்சாமி வெள்ளையம்மா. இதுக்கு மேல ஜாதகம் பாக்கணுமா? தேவையே இல்ல. நீற்றைகள் தானே கட்டுறேன் தாலிய கட்டிடுமா? அப்ப மேல வந்து ஆசை எனக்கு மட்டும் தானே தெரியும். சரி அவகிட்ட சொல்ல அத்தனை தெரியும். ஆசை எப்படி சொன்ன தெரியும்? எப்படி சொன்னீங்க அண்ணே? அவகிட்ட சொல்லலாமே பக்கத்துல நெருங்கி போவேன். ஆனா மனசுல தயக்கம் ஒரு பயம். ஏன்னா ஒரு பிள்ளைகிட்ட எடுத்த உடனே போய் முன்னாடி இருந்து பேசிட முடியாது. எவ்வளவு தயக்கம் வரும் நமக்கு தெரியும். நாளைக்கே நம்மளை பிடிக்கல ஒண்ணு நான் விரும்பலன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் மனசு தாங்காதியா. அதனால யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எங்க அப்பா புத்தி வந்துச்சு. விறுவிறு கருவ காட்டுக்குள்ள போய் கஞ்சாவையும் கள்ள சாராயத்தை வாங்கி கலந்து குடிச்சு எப்படி போத ராஜ போத நேற்று முருங்கைக்கார கலந்த மாட்டான். ஆமா அவ்வளவு போதையிலையும் சரி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேன். வெள்ளையம்மா அண்ணன் கிட்ட இருந்தா விறுவிறு நேரா போனேன் என் சண்டாடி கிட்ட. அடியே வெள்ளையம்மா என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் நான் பார்த்தனும் அன்னையில இருந்து என் மனசு என்கிட்ட வெள்ளையம்மா. வீட்டுக்கு போனா தூக்க வர மாட்டேங்குது. பாய் போட்டா படுக்க வர நினைக்கிறியா? என்ன நேரமும் நினைப்பு. சரி எப்படா என்ன பார்ப்போம், எப்படா உங்ககிட்ட பேசணும்னு மனசுல தலைவாது இல்லையுமா? உன்னை பார்த்த நல்ல இருந்த எனக்கு வேட்டையார சிந்தனையும் உள்ளடி. கண்ணுறங்கி படுக்க முடியாம ஒருவருங்க சொல்றது நான் இந்த உடல்ல விட்டுதா அப்படி நினைச்சு உருகிட்டு இருக்க வெள்ளையம்மா. மனசுக்குள்ள நீதாண்டி இருக்க. நீ இல்லாம இருக்க மாட்டேன். நீ சரின்னு மட்டும் வார்த்தை சொல்லு. சரி உன்னை காலவழுக்க கண்கலங்காம வச்சு நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் சண்டாளி கிட்ட. சரி ஆனா என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாயா?
போடா குடியாரப்ப ஏன் கேட்கலையா? அது நான்டா பப்பனுக்கார கொண்டு வந்த 5 பாட்டில் நான் கொண்டு வரல. அந்த வேலைக்கு நான் போறது இல்லையா? நீ இருக்காது அவன் வச்சிருந்தேன். அதெல்லாம் சொல்ல விரும்பல. நான் வெள்ளையம்மங்க பெண்ணை பார்த்து கேட்டாயா? குடியார பிள்ளைகள் வார்த்தை கேட்டாலே அடியே சண்டாளி என்னை பார்த்து அந்த வார்த்தை கேட்காத. சின்ன வயசுல எங்க போய் மாடு பிடிக்க போய் செத்து போயிட்டேன். சரி, அதை செத்து போன துக்கத்தை நினைச்சு அண்ணன் விளக்கி குடிக்கல. என்ன விளக்குறதுக்காக யாத்தா வீடு விட பண்ணிக்கிறா. அப்ப பிறகு கஷ்டம் நினைச்சு நான் குடிக்கல. சரி, ஆனா என்னைக்கு உன்னை கண்ணால பார்த்ததும் அங்கிருந்து நிம்மதி இல்லாம குடிக்கிற வெள்ளையம்மா என்ன பார்த்து முடியாத கேட்டாத. என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வேன். சரி, இல்லைன்னா இந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் செத்து போயிடுவேன். செத்துருட்டுமா? உன்னை வச்சுதானே நிறைய நாடகம் ஆடணும். அட பாவிய நாடகத்துக்காண்டி என்ன உயிரோட இருக்க சொல்றியா? அப்ப இனிமேல இவருக்கும் பாசம் இல்லை. ஒரு விஷயத்துல மட்டும் பாசம் பண்ணிருக்க. என்னது? தயவு செஞ்சு ஞாபகப்படுத்த நல்லா இருப்பேன். எப்படி என்னுடைய ஆசை எல்லாம் பார்த்து தெரியுமா? சரி, என்னுடைய வெள்ளை மாகட்டை காதல எப்படி சொன்னா தெரியுமா? எப்படி சொன்னீங்க? கீதிலி இருக்கும் நெஞ்சமாடி கண்மணி என்று யாரடிச்சு விண்பதடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி
அண்ணே என்னைக்கு அவளுக்காக நான் சாகரேன்னு முடிவெடுத்தனும் சரி அப்பயே வெள்ளையம்மா மனசப்பட்டு சொல்லிட்டாயா வெள்ளச்சாமி இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்ததே நான் உன்ன பாக்கணுங்கிறதுக்காயா ஆனா இவ்வளவு பெரிய குடியாரப்பா இருக்கிறையா நான் எப்படி வருதுன்னு சொன்னான் சரி செருப்பால் அடிச்சது மாட்டது வச்சு சொன்ன ஒரு வார்த்தையும் அன்னைக்கு தூக்கி போட்ட குடிய சரி இன்ன வரைக்கும் நான் குடியார கிடையாது குடியார பக்கத்துல நிக்க மாட்டேயா அப்படியா அப்பதுக்காக வெள்ளையம்மாளுக்காக குடிய விட்டேன் ரெண்டு பேரும் மனசை விட்டு விரும்ப ஆரம்பிச்சோம் விரும்பின நாள்ல இருந்து என்ன பார்க்காம வெள்ளையம்மாள் வெள்ளையம்மாளை பார்க்காம நானும் ஒரு நாள் விடுறது கிடையாது ஆனா என்னதான் இருந்தாலும் பொம்பளை பத்தியா நமக்கு தெரியுமா இல்லையா இன்னைக்கு நான் தான் முக்கியமான சொன்னவன் நாளைக்கே வர்ணங்களுக்கு பயந்துகிட்டு சரி அவங்க ஆத்தாப்பனுக்கு பயந்துகிட்டு நீ எனக்கு முக்கியம் இல்லடா அப்படின்னு சொல்ல இவ்வளவு நேரம் ஆயிரும் ஆமா ஆமா என்ன மனசார நீ விரும்புறது உண்மையா உண்மையா என் கூட வாடி வெள்ளையம்மா நம்மள கையை பிடிச்சு தரத்தன்னு இழுத்துக்கிட்டே போனேன் எங்க இழுத்து போன அதை மீனாட்சி போடு ஆலயத்துக்கு எதுக்கு ஏய் என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட செத்தாலும் என்னோட உன்னை விட்டு நான் ஒரு காலமும் போக மாட்டேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு வெள்ளையம்மா வெள்ளையம்மா கிட்ட கை நீட்டி சத்தியம் வாங்கினேன் கை நீட்டி அம்மா வெள்ளையம்மா சத்தியம் பண்ணி கொடுத்தாயா வெள்ளச்சாமி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கால மனிதன் நீ கற்ற வஞ்சத்தாளிக்காக நான் காத்திருப்பேன் கை நீட்டி சத்தியம் பண்ணி கொடுத்தா சரி என்னைக்கு சண்டாளி சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அன்னைக்கு தான் அவனை முழுசா நம்பனேன் இல்லைன்னு நம்ப முடியுமா ஆமா ஆமா முடியாதியா முடியாது அப்ப நானே வெள்ளையம்மா அப்ப எது ஆசைப்பட்டு கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன் நீங்க கூட்டிக்கிட்டு மதுரை மேல்மாசி வீதிகள் போய் சரி எதை எழுதி கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படி சொல்லு அப்படிலாம் இருந்த என்னுடைய வாழ்க்கையில திடீர்னு ஆத்தால உடம்பு சரியில்லையா படுத்த படுக்கையில கிடக்கிறான் அண்ணன் தடை எடுத்து வைக்க கூட எனக்கு யாருமே கிடையாது பெத்த தாயை பாக்குறதா சரி கிளைய வெள்ளையமாட பாக்குறதா வெள்ளையமாட இன்னைக்கு பாக்காட்டினாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் சரி ஆனா அம்மா உயிர் போயிடுச்சு வருமா அதுக்காக வெள்ளையமலை போய் பாக்குறத விட்டேன் சரி வெள்ளமலை காடுக்கு போறத விட்டேன் காடு கொடுக்கறவரை எல்லாத்தையும் தூக்கி எடுத்துச்சு சரி ஊரா விளையாட்டாட போறதும் சிலமாட்டமாட போறதும் தொழிலா வச்சுக்கிட்டு அம்மா அப்பா காப்பாத்துனேன் சரி அந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வராதனால என்னுடைய வெள்ளையமால இங்க வருது கிடையாதியா கூட அந்த சண்டாளி நான் கண்ணால பார்த்து ஒரு வருஷமா 2 வருஷமா சண்டாளியோட 15 வருஷம் ஆச்சுடா 15 வருஷமா இந்த 15 வருஷம் ஆச்சு வெள்ளையமலை பார்க்காம என்ன பாடுபட்டிருப்பேன் எங்கேயாச்சும் ஊருக்கு போகல உயிலாட்டாட போகலாம் நான் வந்திருக்குன்னு செய்தி கேட்டு வரமாட்டாளா ஒரு வார்த்தை வெள்ளச்சாமின்னு மனசார கூப்பிட மாட்டாளா உசுறு போறதுக்குள்ள ஒரு தாட்டியோட நான் கண்ணால பாத்திர மாட்டேன் நான் ஏற்காதனால கிடையாது அந்த சண்டாளிக்காக எங்க இருக்கிறீங்க எப்படி இருக்கே தெரியும் வெள்ளையம்மா ஆனா உயிர் போறதுக்குள்ள ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் ஆசையா பேசிட்டா போதும் என் கண்ணால விடுதலை பார்த்துட்டா போதுன்று வெள்ளையம்மாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கையா வருவாளா வெள்ளையம்மா வருவாளா வெள்ளையம்மாளை பக்கம் இருக்கிறையா நீ தப்பா நினைச்சிடாத அதுதான் ஏன் முக்கியம் ஏன்னா வெள்ளையம்மாளை பக்கம்னா சும்மா பார்க்க முடியாது ஏய் எத்தனையோ ஊருக்கு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நாடகத்தை நடத்த போயிருக்கிறான் சரி எல்லா ஊர்லயும் பார்த்திருக்கிறான் இத்தனை பேத்து மேலே இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அருளாகப்பட்டது இருக்குதுன்னா இன்னைக்கு நம்ம ஒரு இலையில வந்திருந்தோம் இந்த இலையில யாராலும் இல்லை இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமியினுடைய அருளாகப்பட்டது இருக்குதுன்னு கண்டறிகிற நேரம் கொஞ்ச நேரம் இந்த படுத்துறவங்களும் கொஞ்சம் எழுப்பிடுவோமா சாமி அளிக்க போறோம் யாரு படுத்திருந்தாலும் பக்கத்துல உட்காந்து எழுப்பி கொடுங்க இந்த வெள்ளச்சாமி கதையை படிக்கிற நேரம் இந்த வெள்ளச்சாமிக்குன்னு உண்டான ஆளு நம்ம ஆளு இன்னைக்கு இருக்கான்னு பார்க்கணும் பாப்போமா எந்த பாப்போமா போயிடுச்சு ஆமா சரத்தை போய் சண்டைக்கு வந்துட போறேன் அம்மா அவங்க அம்மாயா சரி சொல்லிடாதே டேய் தலையில யாரும் போடாதீங்க முக்காடு இருங்கம்மா எடுத்துருங்க தயவு செஞ்சு முக்காடு போட்டு எடுத்துமா பாட்டிமா எடுத்துருமா அப்புறம் போட்டுக்கலாம் சாமிக்கு போட்டு முக்காடு போடக்கூடாது அது அவதூறு நேரம் யாரும் முக்காடு போடாதீங்க ஆண்கள்லாம் நல்லா விசிலடிங்க பெண்கள்லாம் நல்லா கொலை போட்டு சத்தம் போட நல்லா ஆரவாரம் பண்ணலாம் கொஞ்சம் மட்டும் ஆடாதீங்க ஆரவாரம் மட்டும் ஆட விட்டுருங்க ஆமா சாமி வர்ற உலகத்துல மத்தாலும் யாரும் தெரிவிக்க வேண்டாம் உட்காந்து வந்துட்டாங்கன்னா முன்னாடி வந்து ஆடட்டும் மத்தாலும் உட்காந்தே பாருங்க எல்லாரும் எடுத்தா யாருக்கும் தெரியாம போயிடும் அதனால சொல்றது கடமை மதுரை கடை சந்தானம்மா நான் சண்டார வெள்ளச்சாமி எனக்கு மதுரை
சண்டாள வெள்ளச்சாமி எனக்கு அருகிருக்கும் சக்கப்பட்டி எனக்கு அருகிருக்கும் சக்கப்பட்டி அப்பா நான் சக்கப்பட்டி இல்லையே சக்கப்பட்டி இல்லையே நான் சண்டாள வெள்ளச்சாமி நான் சமத்தழகே நான் புறத்தே சக்கப்பட்டி இல்லையே சக்கப்பட்டி இல்லையே சமத்தழகே உசிரப்பட்டு சீமகிலே உசிரப்பட்டு சீமகிலே இந்த சண்டாள வெள்ளச்சாமி உயரமா பலத்தே உசிரப்பட்டு சீமகிலே உசிரப்பட்டு சீமகிலே உயரமா அடடா மதுரக்கடே எனக்கு சந்தனமா சட்டமட்டி சீமையில எப்படி பிறந்து எப்படி பேர் பெற்ற வளர்ந்து தெரியுமா? எப்படி பிறந்து எப்படி வளர்ந்து தெரியுமா? எப்படி அம்மா ஒருத்தைக்கு ஒரு மகனா ஒருத்தைக்கு ஒரு மகனா இந்த சட்டாள வெள்ளச்சாமி நான் ஓவியம்மா பிறந்தவம்மா ஒருத்தைக்கு ஒரு மகனா ஒருத்தைக்கு ஒரு மகனா சட்டாள வெள்ளச்சாமி ஓவியம்மா பிறந்தவந்தா அம்மா செம்பாகி பெற்றெடுத்த செம்பாகி பெற்றெடுத்து சண்டடப்பாரி அம்மா செல்லமதே வெள்ளச்சாமி செம்பாகி பெற்றெடுத்து செம்பாகி பெற்றெடுத்து சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி என்றெடுத்த இந்த சண்டடப்பாரி கள்ளர் மகே வெள்ளச்சாமி சேதுபதி பெற்றெடுத்து கள்ளர் மகே வெள்ளச்சாமி எனக்கு காரக்குடுக கத்திலே எனக்கு காடக்கொடு கக்கத்திலே காடக்கொடு கக்கத்திலே எனக்கு கையம்புதா பக்கத்திலே கபதாரி கூடெடுத்து கபதாரி கூடெடுத்து சண்டடப்பாவி இன்னைக்கு கட்டடமே நடந்தார் கபதாரி கூடெடுத்து கபதாரி கூடெடுத்து அம்மா ஒருத்திக்கு
வெள்ளச்சாமி எடுத்துக்கிட்டு அது மாதிரி கட்ட தூக்கிக்கிட்டு சண்டாளிய பார்க்க போகல எப்படி போன தெரியுமா? எப்படி? ஏய் யாருக்கு தெரியாது நான் இவ்வளவு பெரிய குடியாரன்னு. எப்படிப்பட்ட குடியாரம் தெரியுமா? யாருக்குமே தெரியாதான். கிழக்கு கிண்ணியில சாராயம்மா, கிழக்கு கிண்ணியிலே சாராயம்மா, நான் சண்டாள வெள்ளச்சாமி கிழக்கு கிழத்தி நீரு முருகரியா. சாராயமா சாராயமா எனக்கு கிழக்கு முருகரியா. எனக்கு வட்டியில சாராயம்மா, வட்டியில சாராயம்மா, நான் சண்டாளப்பாவி எனக்கு வாழ மீனு வருவாடா. வட்டியில சாராயமா உனக்கு வாழ மீனு. நான் தஞ்சாவூரி போதையிலே பட்ட சாராய போதையிலே இன்னைக்கு கட்டளையே ஓடிவாரே. அவர் தஞ்சாவூரி போதையிலே பட்ட சாராய போதையிலே பட்டையாக போட்டாரே கட்டளையே ஓடிவாரா. எனக்கு கிண்ணியிலே சண்டார சாராயம்மா வெள்ளச்சாமி மோசமான குடியாரம். அப்படியா? அப்படியே குதியை படிச்ச அற்புதமா. சரி, என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோட, சரி சித்தாலும் உன்னோட எனக்கு சத்தியம் பண்ண கொடுத்தாலே வெள்ளையம்மா அதே ஒரு முடியாது பிடிக்க மாட்டேன். இல்லைன்னா வெள்ளை மேல கோச்சுக்கிடுவான். வந்தா உன் கதையை மட்டும் படிச்சுட்டு போயிட்டேறான். அதனால இந்த சண்டாளி இவ்வளவு பெரிய கூட்டத்துல உனக்கு நாள் இல்லையா வெள்ளையம்மா? 5 சரியா பருவத்துல அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள அப்படி நான் பார்த்தனும். அப்படி வெள்ளையம்மாளை பார்க்கணும். எத்தனை வயசு?
சின்ன வயசுலயா? 5 வயசுல. அம்மா சட்டை கூட போட்டிருக்காது. அப்படி அதை ஏன்டா நீ பாக்குறேன்? தேவையா அவனுக்கு? இல்ல இப்ப பாக்கணுங்கிறிய. அம்மா என் வெள்ளையம்மாளை பார்க்கணும். இப்படிப்பட்ட என் வெள்ளையம்மா இந்த கூட்டத்துல யாரு மேல இருக்கிற? தயவு செஞ்சு இந்த பெண்கள் அவ்வளவு பேர் இருக்கிறீங்களே, குடும்ப சத்தம் போடுங்கம்மா. ஏன்னா வெள்ளச்சாமிக்கு பிடிச்ச விசல சத்தம், வெள்ளையம்மாளுக்கு விருப்பமான அந்த குடும்ப சத்தம். தென்மர்கள் உட்காந்துருக்கீங்கள, வைக்கப்படாம குடும்ப சத்தம் போடுங்க. ஏன்னா என் வெள்ளையம்மாளை பார்க்கணுமா இல்லையா? என் வெள்ளையம்மாளுக்கு உண்டான ஆளு நம்ம ஆளு கூட்டத்துல யாரு இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய பார்க்கணும். அடிபடத்தி எருப்பு போட்ட திருப்பத்தூரா, எருப்பு போட்டே திருப்பத்தூரா, சண்டாடி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்ச சாயத்தா. அருப்பு கோட்டை திருப்பத்தூரா, அருப்பு கோட்டை திருப்பத்தூரா, சண்டாடி உனக்கு அச்சரிச்சே சாயத்துண்டா. சண்டாடி வெள்ளையம்மா இலக்கிலேயே ஓடிவாரி எப்படி இருக்க? சண்டாடி இலக்கிலேயே ஓடிவாரி. அடிவடக்கு சாலையில் இருந்த மரம், கட்டகுடி சாலையில் இருந்த மரம், அதிலே சண்டாடி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாரு அடி சாலையில் இருந்த மரம், இந்த ஒரு சாலையில் இருந்த மரம் வெள்ளையம்மா உனக்கு சர்க்காரி வச்ச மரம். உனக்கு பரட்ட புளிய மரம், பரட்ட புளிய மரம், அதுவே சண்டாடி வெள்ளையம்மா உனக்கு வந்தாடு நந்தவனம். பரட்ட புளிய மரம், பரட்ட புளிய மரம் வெள்ளையம்மா உனக்கு பத்தாடு அடி சண்டாடி. உன்னுடைய கட்டளா அழிஞ்சு போச்சு, உன்னுடைய ஆமசலையிலேயே யாரு மேல பிடிச்சிருக்க? வா வெள்ளையம்மா. அடி அறுப்புகள்ல சண்டாடி திருப்பத்தூரா, சட்டாய் ஓடினாரி அந்த பரட்டப்புளிய மரத்தடியில் விளையாடும் பொழுதெல்லாம் ஆசைப்பட்டு என்ன கேட்பது தெரியுமா? குளிக்கணும்னா அந்த சண்டாளி எத்தனை இடத்த மஞ்சள் கேட்பது தெரியுமா? எத்தனை இடத்த மஞ்சள்? வெள்ளையம்மாவுடைய முறையான ஆட்ட வரணுமா இல்லையா? போட மண்டி போடு சாமி, போட மண்டி. நான் சொல்ற முடிக்க தெரியக்கூடாது. போட வெள்ளையம்மா உன்னோட ஆட்டத்தை அந்த இடத்துல காட்டு. சும்மா வந்து ஆடக்கூடாது. ஆடனா வெள்ளையம்மா ஆடுற ஆட்டம் இந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஆட்டத்தை காமி. தென்னூர்ல பார்க்காத காட்டியம்மா. ஆமா அம்மா அப்படி வெள்ளையம்மா உங்களுடைய முறையான ஆட்டை என்னவோ அது மட்டும் இங்க காட்டணும். அந்த ஆண்டா வெள்ளையம்மா ஊரெல்லாம் நம்பணுமா இல்லையா? பேசாதான் அந்த ஆடுறதுன்னு நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பா அந்த வார்த்தை நம்மள சொல்லிடக்கூடாது வெள்ளையம்மா. அதனால வெள்ளையம்மா குளிக்கணும்னா அந்த சண்டாளி எத்தனை இடத்த மஞ்சள் கேட்டா தெரியுமா? ஒரு இடத்து மஞ்சளா, 2 மஞ்சளா? சரி 7 இடத்த மஞ்சள் எண்ணெய் வச்சு கேட்பா. அடி 5 மஞ்சள் சண்டாளி இறக்கும் மஞ்சள், அறக்கும் மஞ்சள், அறக்கும் மஞ்சள், அழகு கட்டி வெள்ளையம்மா மஞ்சள்
மஞ்சள் ரெக்க மஞ்சள் கொத்த மஞ்சள் கொடுக்க மஞ்சள் கல்லால ரெக்க மஞ்சள் 7 இடத்து நெய்ய மஞ்சள் வெள்ளையம்மா 7 இடத்து மஞ்சள் போட்டு குளிச்சாலும் இந்த சண்டாளி வஞ்சகக்காரி என்ன இன்னொரு மட்டும் ஆசைப்பட்டு கேட்பாயா என்னத்த கேப்பா என்ன கேட்பா தெரியுமா என்ன அடி ஒரு முளவள்ளி உனக்கேத்த வட்டியானோ ஆசைப்பட்டு வாங்கி வந்தே வெள்ளையம்மா அடி ஆசைப்பட்டு வாங்கி வந்தே வெள்ளையம்மா நீ ஆசையோட வச்சுக்கடி வெள்ளையம்மா நீ ஆசையோட வச்சுக்கடி வெள்ளையம்மா கொடுக்குற சரி 73 பொருள் இருக்குது சரி அது எல்லாம் வாங்கிட்டு வரணும்னா சொத்தை விற்கணும் ஆமா அதெல்லாம் வித்தாதான் கவனம் அடைக்க முடியும் ஆமா மிருதகாட்டு இருக்கு 3 நேரம் இருக்கு அது மட்டுமா இன்னைக்கு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமினா யாரு இவங்க எங்க பிறந்து எங்க வாழ்ந்து இன்னைக்கு எப்படி கல்வி தெய்வம் ஆனாகணும் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த அந்த வெத்தங்குடி வேறு பூரணை கரையோட சங்கபதி 2 வளர்த்து அமர்ந்திருக்கிற பாண்டிமொழி தெய்வம் வெள்ளையனா இன்னைக்கு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நாடகமே கிடையாது ஏன்னா வெள்ளச்சாமி வரையினோம் வெள்ளையம்மா ஓரினோம் 2 பேரும் இன விட்டு இன மாதிரி வீட்டுக்கு தெரியாம ஓடி போகல பாண்டிமொழி இடத்துல அடைக்கலாம் கிட்ட போனாங்க ஆனா செல்லும் வழியிலேயே இந்த வெள்ளையம்மாளுடைய 7 அண்ணங்களை வழிமறிச்சு வெள்ளச்சாமி வெட்டி கொண்டு தீயில வச்சு எரிச்சிடுறாங்க வெள்ளையம்மா நினைக்கிறார் அவரே இல்லாத உலகத்தில் நம்மையே இருக்கணும் அந்த எரிகிற தீயில ஏறி விழுந்து மாண்டு புடன்கிட்ட ஏறினான் நம்ம இடத்துல அடைக்கங்கிட்டு வந்த 2 உயிர்கள் போய்விட்டது என்கிறது ஒரு காரணத்துக்காக மதுரை பாண்டிமலை மாண்டு ஆபசத்தை உயிரிழப்பி தன்னுடைய இடதுகால் பெருவிரல்ல 2 ஆபசத்தையும் கட்டுப்படுத்தி இந்த பூலகத்துல இவங்கெல்லாம் கைவுக தெய்வமாக இருக்கக்கூடிய 2 இடம் மட்டும்தான் ஒண்ணு மதுரை பாண்டியனுடைய ஆலயம் இன்னும் வீரப்பூர்ல இருக்க பொன்னரசங்களுடைய ஆலயம் 2 மட்டும் தான் கலியுக தெய்வம் இன்னைக்கு மனிதனாக பிறந்த தெய்வமாக கும்பிடக்கூடிய ஒரு இடம்னா இது 2 மட்டும் தான் அப்பேற்பட்ட மதுரை பாண்டிமலை தான் இருக்குதா இல்லையா அவர் இல்லைன்னா எனக்கு நாடகம் இல்லையா நீங்களுக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய பாண்டிமணி யாரு மேல வேணாலும் வரும் ஆண்கள் மேல வந்தாலும் வரும் பெண்கள் மேல வந்தாலும் வரும் இதை செஞ்சு பாண்டிமணி வைக்கும் பொழுது வெக்கப்படாம குலவசத்தம் படுக்கணும் ஏன்னா ஆண்கள்ல விசிலடிச்சு ஆதரவுப்படுத்துவாங்க மற்ற நாடகத்தெல்லாம் வச்சிருக்கீங்க கும்மி தட்டுங்க குடும்ப சத்தம் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க இந்த மகமாகி பாண்டிமொழி நாடகம் 2 மட்டும்தான் சொல்லுவோம் ஏன்னா இதுதான் தெய்வத்துக்கு உயர்ந்த நாடகம் அதுபோல கொஞ்ச நேரம் வந்துருச்சு கைதட்டுக்கலாம் ஏன்னா பாண்டிமொழி தெய்வத்தை பார்க்கணுமா இல்லையா தெய்வத்தை நேரில் கண்டது கிடையாது சச்சிருவா சிறு குழந்தை மேல குழந்தை தூக்கி எறிஞ்சு வரும் நிறைய பொருளை கேட்டுருக்கிறாங்க பாண்டிமொழி தெய்வம்னா பொம்பளையார் மேலதான் வருமா பெண்கள் மேல மட்டும்தான் வரணுமா ஆம்பளை மேல வராதான சமத கிளியெல்லாம் கெட்ட மேடையெல்லாம் இருக்குது நிக்க வச்சு கேட்டு விட்டாங்க